அன்பான குழந்தைங்களா, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒரு பையனும் ஓநாயும். ஸோ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப விருப்பத்தோட கேட்பீங்க. ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு அற்புதமான ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான தொழிலா இருந்தது. அது இல்லாம விவசாயமும் ஒரு தொழிலா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கப்ப அங்க ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு மரத்தடியில உக்காந்துருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சு, ஒரே சலிப்பாயிடுச்சு. என்னடா, நாமளும் டெய்லி ஆட்டை கொண்டு வரோம், மேய்க்கிறோம், வீட்டுக்கு போறோம், ஆட்டை கொண்டு வரோம், மேய்க்கிறோம், வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரே சலிப்பா இருந்ததால அவனால அந்த சலிப்பு தன்மையை தாங்க முடியல. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் ஒரு விளையாட்டு விளையாட்டா என்ன அப்படின்னு தோணும். என்ன மாதிரி விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு யோசனை வருது. இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மறுநாள் அவன் ஆட்டை கூட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போனான். மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போன அவன் ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஓநாய் மாதிரி கத்துறான். ஓநாய் மாதிரி கத்துனோடனே உடனே அந்த மக்கள், அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஓநாய் தாண்டா வந்துடுச்சு, வாங்கடா நம்ம போய் அந்த ஓநாயை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே நேரத்துல அவன் ஓநாய் வந்ததை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக, ஐயோ ஓநாய் வந்திருக்கு, எல்லாம் வாங்க, ஓநாய் வந்திருக்கு, வாங்க, ஆடுகளை காப்பாத்தணும், ஓநாய் வந்திருக்கு, வாங்க அப்படின்னு கத்துறான். அந்த மாதிரி கத்தும்போது எல்லாரும் கம்பு கரண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கையில உள்ள ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு ஓநாயை விரட்டுறதுக்காக போறாங்க. போய் பார்த்தா ஓநாயை காணும். என்னடா ஓநாயை காணும், ஓநாய் இந்த பக்கம் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லா மக்களும் திருப்பி வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு சந்தோஷம். இவனுக்கு ஒரு பிளே வேணும்ல, ஒரு விளையாட்டு வேணுங்கிறதுக்காக பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு ஒரு குஷி, ஆஹா ஊர் மக்கள்லாம் வந்துட்டு போட்டாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அதே மாதிரி மறுநாள் போகுது. அடுத்த 2ஆம் நாள் வரப்ப மறுபடியும் இவனுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. இவன் போர் அடிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதே மாதிரி கூப்பிட்டுருக்கான். அந்த ஊர் மக்கள் திரும்பி வந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு ஓனாய் இல்லைன்னு திரும்பி போயிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 வாட்டி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது கடைசியா மக்களுக்கு, அங்க உள்ள ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து நம்மளை வச்சு விளையாட்டு விளையாடுறான், அதனால இவனை வந்து சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த பையனை முறைச்சிட்டு அவனை திட்டிட்டு, உனக்கு நீ விளையாடுறதுக்கு நாங்களா கிடைச்சோம் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அதே மாதிரி ஆட்டை அழைச்சிக்கிட்டு அவன் மறுபடியும் பட்டியல கொண்டாந்து சாயந்தரத்துல கட்டுறான். இது மாதிரி 2 நாள் போகுது. அதே மாதிரி 3ஆம் நாள் அழைச்சிட்டு போகும்போது போயிட்டு அங்கே மேய்க்கிறான். மேய்ச்சோடனே நல்ல உச்சி வெயில், ஒரு 11 மணி இருக்கும். அந்த டைமில் பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. சல 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 செடிக்குள்ளேருந்து சத்தம் கேட்குது. பார்த்தா ஓநாய் கூட்டங்கள், கிட்டத்தட்ட 10-15 ஓநாய் கூட்டங்கள் வருது. வேக வேகமாக ஓடியாடுது எங்கே இருந்தோ. இவன் பார்த்தவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ 10-15 ஓநாய் கூட்டம் வருதே, இவ்வளோ கூட்டங்கள் வந்தால் நம்ம ஆடு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை கூப்பிடுவோண்டா, இவ்வளோ ஓநாயை நம்மளால விரட்ட முடியாது, ஊர் மக்களை கூப்பிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வாங்க வாங்க, ஓநாய் கூட்டம் வந்திருக்கு, ஆடுகளை கடிக்குது, வாங்க வாங்கன்னொன்னே இந்த ஊர் மக்கள் மலையிலேருந்து பார்த்தோன்னே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தாங்கன்னா இவன் கத்துறது தான் தெரியுது. அந்த மாதிரி கத்துறது தெரிஞ்சோடனே அவன் சொல்கிறான், இவன் ஒரு விளையாட்டு பைய, அன்னைக்கு மாதிரி எப்போதும் போல் ஏமாற்றுவான், இதனால் வர முடியாது, வேண்டாம், எல்லாம் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இவன் கத்துறான். ஓனாய் இவன் கிட்டக்க வந்துடுச்சு. அந்த ஓனாய் கூட்டம் ஆட்டுக்கூட்டத்துக்கிட்ட வந்துருச்சு. கடிக்கிறதுக்கு முன்னாடி போகுது, ஆட்டுகளை விரட்டுது. எல்லா ஓனாயும், ஒரு ஓனாய் இந்த பக்கம் விரட்டுது, ஒரு ஓனாய் அந்த பக்கம் வருது. இவனும் காம்பு எடுத்துட்டு அடிக்க போகிறான். அவனால் அடிக்கவும் முடியல. விரட்டுன்னு விரட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊர் மக்களை கூப்பிட்றான், அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே அவன் வந்து இந்த மாதிரி
பிராங்க் பண்ணி விளையாண்டுருக்கான்ல, அதனால அவங்க கண்டுக்கவும் மாட்றாங்க. இப்ப இடையில என்னாச்சுன்னா, அங்க ஒரு தூரத்துல ஒரு பாட்டி, வயசான பாட்டி, "ஐயையோ! ஓநாய் நிஜமாலும் தாங்க வந்திருக்கு. அந்த பையன் கத்துறது உண்மைதான்" அப்படின்னு சொல்லி எங்க வந்தோ ஒரு பாட்டி ஒண்ணு கதை கத்துது. அத கேட்டுட்டு ஊர் மக்கள்லாம் ஓடியாராங்க. ஓடியாந்து கம்பு கரட்டிலாம் எடுத்துட்டு வந்து அங்க உள்ள ஓநாய் 10, 15 ஓநாய விரட்டி விட்டுட்டு அந்த ஆட்டுக்கூட்டத்த காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பையன பார்த்து சொல்றாங்க, "இங்க பார்றா, நீ இதுக்கு முன்னாடி எங்கள வச்சு விளையாட்டு விளையாண்ட. ஓநாய் வராமயே ஓநாய் வந்தது வந்ததுன்னு எங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப நிஜமாலும் ஓநாய் வந்திருக்கு. நீ கத்துனாலும் நாங்க வரவே இல்ல. அந்த பாரு, அந்த பாட்டி கத்துனதால தான் நாங்க வந்தோம். பார்த்தா இங்க நிஜமாலும் ஓநாய் வந்திருக்கு. இதுலேருந்து நீ என்ன பண்றன்னா, நீ பண்ண தப்பால பாத்தியா உனக்கு இக்கட்டான சூழ்நிலை கூட மறுபடியும் உனக்கு உதவி கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி விஷயத்துல விளையாட்டு விளையாடாத. இதை நீ வந்து படிப்பினையா எடுத்துக்கிட்டு இன்னும் இனிமே எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. நல்லவனா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைகளை கூறிட்டு மலையிலேருந்து மக்கள் இறங்கி வராங்க. அதே மாதிரி அவனும் அறிவுரையை ஏற்றுக்கிட்டு சாயந்தரம் ஆச்சு ஆட்டுகளை கூட்டிட்டு வந்து பட்டியில் அடைச்சான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டாம விளையாடுறதே கிடையாது. ஸோ குழந்தைகளா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உண்மையோட இருக்கணும். தேவையில்லாததை நம்ம விளையாட்டை சீரியஸான, அதாவது தேவையானது உறுதியான விளையாட்டை, இந்த மாதிரி விளையாட்டுகளை நம்ம உறுதியான காரியத்தில் செய்யக்கூடாது. அது நமக்கு பிரச்சனையாகவே போயிடும். அதனால் இனிமே அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் பார்த்துக்குங்க. இதுதான் இந்த கதையிலேருந்து வரக்கூடிய அறிவுரை. பிடிச்சிருக்கா குழந்தைகளே? உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.